இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தேவையான ஆதரவை கல்வி அமைச்சு வழங்கும். கடந்த வாரம் மலாக்காவில் உள்ள ஒரு தமிழ் பள்ளியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக சந்தேகிக்கப்படும் 3ஆம் படிவ மாணவிக்கு தேவையான ஆதரவை கல்வி அமைச்சு வழங்கும். அந்த 11 வயது பெண் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு மருத்துவர்கள் உளவியல் ரீதியிலான ஆதரவை வழங்குவதாகவும் கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் தெரிவித்தார். எனவே அந்தந்த தரப்பினரால் குறிப்பாக இந்த 11 வயது மாணவியின் பாதுகாப்பிற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். நேற்று மலாக்கா கல்வித்துறை மற்றும் அம்மாநில போலீஸ் தலைமைத்துவத்துடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஃபட்டினா சிட்டேக் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். மேலும் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கட்டொழுங்கு மற்றும் உணர்வு ரீதியிலான ஆதரவு வழங்கும் நடவடிக்கைகளையும் கல்வி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் எஸ்பிஎம் தேர்வெழுதவிருந்த 4 மாணவர்கள் தற்போது 6 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. பாலியல் தொடர்பான செய்திகளில் ஊடகங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மலாக்கா பள்ளி மாணவியின் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது அது விசாரணையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளையோ பாதிக்காமல் இருப்பது அவசியம் என்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC ஊடகங்களுக்கு வலியுறுத்தியுள்ளது. 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டம் 611 செக்ஷன் 15 கீழ் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் எந்த ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிட வேண்டாம் என்று ஊடகவியலாளர்கள் நினைவூட்டப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் MCMC தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பான காணொலிகளை இணையதளங்கள் மூலம் வெளியிடுவதும் பரப்புவதும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் செக்ஷன் 233 கீழ் குற்றமாகும் என்றும் MCMC தெரிவித்துள்ளது. சில மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அக்காணொலியை பகிர்ந்திருப்பதை கடுமையாக கருதுவதோடு அது தொடர்பில் தற்போது அரசு மலேசிய போலீஸ் படை PDRM உடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் MCMC குறிப்பிட்டுள்ளது. புதிய வீட்டில் தீபாவளியை வரவேற்கும் பைராம் தோட்ட மக்கள். பினாங்கு மாநில அரசாங்கத்திடம் இருந்து புதிய வீடுகளுக்கான சாவியை பெற்றதை தொடர்ந்து பைராம் தோட்ட மக்களின் இவ்வாண்டு தீபாவளி அர்த்தம் நிறைந்ததாக மாறியுள்ளது. 40 ஆண்டுகளாக தோட்டப்புறத்தில் வாழ்ந்த நிலையில் முதல் முறையாக தாமான் பைரால் பேருவில் புதிய வீட்டில் தமது கணவர் மற்றும் 5 பிள்ளைகளுடன் தீபாவளியை கொண்டாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் 61 வயதுடைய எஸ் மல்லிகா. இதற்கு முன்னர் தோட்டத்தில் வசித்த போது இன்னல்களை எதிர்நோக்கியதாக கூறிய மல்லிகா பல ஆண்டுகளுக்கு பின்னரே தங்களின் வேதனை குரலுக்கு விடியல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் வீட்டில் 7 பேர். இதற்கு முன்னர் தோட்டத்தில் வசித்த போது 2 அறைகள் மட்டுமே இருக்கும். அதனால் தங்குவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. தற்போது கிடைத்துள்ள வீட்டில் 3 அறைகள் உள்ளன. நிறைய வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று புதிய வீடு பெற்றவர்களில் ஒருவரான எஸ் மல்லிகா என்பவர் தெரிவித்தார். மல்லிகாவை போன்று தனது குடும்பமும் நீண்ட காலமும் தோட்டத்தில் வசித்து வந்த நிலையில் இவ்வாண்டு தீபாவளி மறக்க முடியாதது என 48 வயதுடைய செல்வதுரை தெரிவித்தார். சபா மாநில தேர்தல் அம்னோவுடன் மாசிசா மற்றும் PPRS வேட்பாளர்கள் போட்டி. 17வது சபா மாநில தேர்தலில் போட்டியிட அம்னோவை தவிர்த்து மாசிசா மற்றும் PPRS எனும் சபா ஐக்கிய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களையும் வேட்பாளர்களாக தேசிய முன்னணி களம் இறக்கவிருக்கிறது. சபாவில் இந்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அங்கு மாயக்க வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்று தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் அகமது சாகித் ஹமீதி கூறினார். தேசிய முன்னணி வேட்பாளர்களில் பெரும்பாலோர் புதிய முகங்களாக நிறுத்தப்படும் வேளையில் பழைய முகங்களையும் தக்க வைத்துக் கொள்வோம். மேலும் தேசிய முன்னணி நிபுணர்களையும் அதிக அளவில் வேட்பாளர்களாக களம் இறக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார் அவர். நேற்று கோலஸ்லாங்கூரின் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITM-இல் நடைபெற்ற பூமிபுத்ரா பொருளாதார உருமாற்ற திட்டம் 2035 நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் அவ்வாறு கூறினார். வேட்புமனு தாக்கலின் போது போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணி மற்றும் நம்பிக்கை கூட்டணி இடையிலான ஒத்துழைப்பு இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் போட்டியிடும் தொகுதிகளில் எந்த முரண்பாடும் ஏற்படவில்லை எனவும் டாக்டர் அகமது மேலும் விவரித்தார். பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் 66,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிப்பு.
கடந்த வெள்ளிக்கிழமை பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சுமார் 66,000-க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 100 வீடுகள் முற்றாக சேதமடைந்தன. டாவோ ஓரியண்டல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவை கருவியில் 7.4 பதிவாகிய நிலநடுக்கத்தினால் 80 உயிரிழந்ததாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. 7.4 மற்றும் 6.7 ரிக்டர் அளவில் பதிவான இரு நிலநடுக்கங்களை தொடர்ந்து வெளியிடப்பட்ட சுனாமி எச்சரிக்கை பின்பு மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சனிக்கிழமை வரை 800க்கும் மேற்பட்ட பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இதுவரை உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய துறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து முழுமையான மதிப்பீடுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. பிரதமரின் அறிவிப்பால் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளிக்கு புதிய விடியல். கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தாக்கல் செய்த 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பஹாங் குவாந்தான் அருகே உள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி புதிய கட்டடத்தை பெறவிருப்பதாக அறிவித்தார். 25 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளிக்கு 1,80,00,000 ரிங்கிட் மதிப்பில் 18 வகுப்பறைகளுடன் புதிய கட்டிடம் நிறுவப்பட உள்ளதை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஜெராம் தோட்ட மேம்பாட்டிற்காக அப்பகுதியை நிர்வகிக்க தொடங்கிய தனியார் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்றினால் எழுந்த பிரச்சினை கடந்த 25 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்ததாக அப்பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் டத்தோ க நடேசன் தெரிவித்தார். கொள்கலனில் இயங்கும்படியும் பின்னர் தங்கள் தரப்பால் முறையான கட்டிடம் எழுப்பப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட அந்நிறுவனம் வாக்குறுதி அளித்தும் இதுநாள் வரை அதற்கான எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை என்று கடந்த 2012 ஆண்டிலிருந்து அப்பொறுப்பில் இருக்கும் டத்தோ நடேசன் விவரித்தார். அதனைத் தொடர்ந்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு தமது தரப்பு இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, கல்வி அமைச்சர் உட்பட பல தரப்பினருடன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறினார். சுங்கைபுலோ இந்தியர்களுக்கு 3000 பரிசு கூடைகளை வழங்கினார் ரமணன். வசதி குறைந்தவர்களும் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன், டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அத்தொகுதியை சேர்ந்த இந்தியர்களுக்கு 3000 பரிசு கூடைகளை வழங்கினார். பெருநாளுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கொண்டு அன்பளிப்பாக வழங்கப்படும் அப்பரிசு கூடை B40 பிரிவை சேர்ந்தவர்களின் நிதி சுமையை குறைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காலத்திற்கு ஏற்ற இத்தகைய உதவிகளை மடானி அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதோடு சமூக பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மடானி திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த உதவி அமைந்துள்ளதாக அவர் கூறினார். நேற்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தில் வழங்கப்பட்ட இந்த பரிசு கூடையை சுற்று வட்டார இந்தியர்கள் பெற்றுக் கொண்டதுடன் பிரதமர் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இவ்வாண்டு தீபாவளி கொண்டாட்டத்துடன் இணைந்து சுங்கைபுலோ நாடாளுமன்ற மக்கள் சேவை மையம், கோத்தடா மன்சாரா மற்றும் பயஜராஸ் நாடாளுமன்ற தொகுதியில் 50 விழுக்காடு தள்ளுபடியில் மடானி விற்பனையையும் ஏற்பாடு செய்துள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த ஜெய் பிரபாகரன். சனிக்கிழமை பஹாங் மாநில அளவில் நடைபெற்ற 2025 ஆண்டு தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டத்தில் உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகரன் குணசேகரன் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். வெள்ளிக்கிழமை தொடங்கி 2 நாட்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் இடைவிடாமல் உடற்பயிற்சி செய்து அவர் இச்சாதனையை புரிந்திருக்கிறார். இதன்படி மலேசிய சாதனை புத்தகத்தில் 3வது முறையாக ஜெய் பிரபாகரன் தனது பெயரை பதித்துள்ளார். வெள்ளிக்கிழமை 3 மணி நேரத்திற்கு 2 வெவ்வேறான உடற்பயிற்சி செய்த ஜெய் பிரபாகரன் சனிக்கிழமை மேலும் 3 மணி நேரத்திற்கு மற்றொரு உடற்பயிற்சியை செய்து சாதனை படைத்தார். இவ்வனைத்து சாதனைகளையும் 3000 முறையாக செய்ததன் பொருட்டு எனக்கு இச்சாதனைக்கான வாய்ப்பு கிடைத்தது. இச்சாதனைக்காக இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து நான் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 முறையில் பயிற்சி செய்வேன். உணவும் அதற்கு ஏற்றாற்போல் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வேன் என்றார் அவர். அவரின் முயற்சியை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்த மலேசிய சாதனை புத்தகம் தேசிய விளையாட்டு தினத்துடன் இணைந்து 3 தேசிய சாதனைகளை படைத்த முதல் மலேசியராக ஜெய் பிரபாகரனை அங்கீகரித்தது. பேரிடர் மோதல்களால் 5 ஒருவருக்கு மன உளைச்சல். WHO இயற்கை பேரிடர் அல்லது மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களில் 5 ஒருவருக்கு மனச்சோர்வு, மன உளைச்சல் என மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது.
மலேசியாவும் இதற்கு விதி விலக்கல்ல என்றும் MH370, MH17 ரணாப் நிலநடுக்கம் மற்றும் பத்தங்காலி நிலச்சரிவு போன்ற துயர சம்பவங்கள் உளவியல் ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கூறினார். பேரிடர்களால் ஏற்படும் மனநல நெருக்கடி நாட்டில் மட்டுமல்லாமல் அனைத்துலக அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறிய டாக்டர் ஜுல்கிஃப்லி, பாலஸ்தீன மோதல் உட்பட போரால் பாதிக்கப்பட்டவர்களால் குறிப்பாக குழந்தைகளும் அவர்களது குடும்பங்களும் மிக கடுமையான தாக்கத்தை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். எனவே சமூக உளவியல் ஆதரவு உண்மையிலேயே ஒரு மனித உரிமை என்பதை நினைவில் கொள்ளவும். அது மனிதநேயம், அது ஒரு உலகளாவிய மனித உரிமை, அது விருப்பம் அல்ல, ஆனால் அது வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர்.